தாவேகாவுடைய தலைவரை நீங்க எந்த சாதியோட இணைத்து பார்ப்பீங்க, எந்த மதத்தோட இணைத்து பார்ப்பீங்க, எந்த மாவட்டத்தோட இணைத்து பார்ப்பீங்க? இல்ல அவர் எதுவும் சாராது, காஸ்ட் ஃப்ரீ அண்ட் ரீஜனல் ஃப்ரீ இல்லையா? ஆமா. அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஒரு எல்லா சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார் இல்லையா? ஆனா கொள்கையிலும் நேரடியாக எந்த சமரசமும் இல்லாம நீங்க மக்கள்கிட்ட எந்த தலைவரும் இந்த மாதிரி கேட்க முடியாது சார். நம்ம கொள்கை எதிரி யாரு அப்படின்னு மக்களை சொல்ல வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான பெரிய டெஸ்டிமனி இது. சரி, நீங்க இது மாதிரி யாரும் சொல்ல வைக்க முடியாது சார். காங்கிரஸ் வராவிட்டாலும் தாவேகா ஜெயிக்கும், டிடிவிக்கு 2% தான் இருக்கு, அவர் வராட்டியும் தாவேகா ஜெயிக்கும் எப்படின்னு சொல்றீங்களா? ஆமா சார். அவங்க சரி எங்களுக்கு ஆமா டைரக்டா சொல்றீங்க. எஸ், டிவிகே வில் இந்த ஸ்மால் ஃபோர்ஸஸை நம்பி இல்லை சார். அது டிடிவி எல்லாம் ஸ்மால் ஃபோர்ஸஸ் தான் ஆப்வியஸ்லி சார். உண்மைதானே அது. நான் சரி இல்ல அவரு ஒரு பெரிய அளவு கட்சி இன்னைக்கு நிறைய இடங்கள் இல்ல சார், அதுதான் சொல்றேன். இந்த காஸ்ட் பேஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படிதான். நீங்க டிடிவி கட்சியும் ஒரு முக்குரோத்தர் கட்சியா பாக்குறீங்க, அங்கதானே உங்களுக்கு பலம் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. தயங்கி ஆமாங்கிறீங்க. இல்ல உண்மைதானே அது. தயங்கி எதுக்கு ஆமான்னு சொல்லுங்க. சரி, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி இல்ல. சரி, அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னு நான் சொல்றேன்.